இருக்கிற அன்பழகன் வந்து பணம் வாங்கிட்டு தான் வந்து மாவட்ட செயலாளர் புதிய நிர்வாகிகள் போடுறாங்கன்னு அன்பழகன் மீதையும் ஜி.கே. மணி மீது கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அது உண்மைதானா? பக்கத்தில் இருக்கிற அவர் பணம் வாங்கிட்டு அன்பழகன் பணம் வாங்கிட்டு இந்த நாட்டிலே இல்லை, சுற்றி நேர்கள் இன்றைக்கு மலையா நான் சிங்கப்பூர் அப்புறம் அமெரிக்கா இதுன்னு போயின்னே இருக்காருன்னு சொன்னாங்க. அப்புறம் மொத்தம் நிற்கிறாரு, இங்கே இருக்காரு. அவர் தான் நீங்கள் கேட்கணும். அதாவது இனி அன்புமணி ராமதாசுடன் பேச்சுவார்த்தை இருக்குமா இருக்காதா, என்ன பதில் அவர்கிட்ட? அதாவது ஒரே தீர்வு தம்பி, நான் செயல் தலைவராக இரு என்று என்னுடைய அப்பா சொன்னார். அது மந்திர சொல்லு, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்வார்கள். அது மந்திர சொல்லு. செயல் தலைவராக இருந்து செயல்படுவேன், இல்லை என்றால் அதுவும் வேண்டாம் என்று அப்பா சொன்னார். அதனால் தொடராக இருந்த அவர் காட்டுகின்ற வழியிலே செல்வேன். அதாவது இதிகாசம் புராணங்களில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்கு இல்லையா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? இருக்குது. அந்த ராமாயணம் படிச்சிருப்பீங்க நீங்கள், கம்பராமாயணம் படிச்சிருக்க மாட்டீங்க, டிவியில் பார்த்துருக்கேன். அதில் ராமனை காட்டுக்கு போக சொல்லி எத்தனை வருஷம்? 14 வருஷம். யார் சொன்னது? தசரத சக்கரவர்த்தி தந்தை. 14 வருஷம் போக. அப்போ ராமனுடைய முகத்தை கம்பர் வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார்? அன்றலர்ந்த தாமரை போல். என்ன அர்த்தம்? ஆமா, அன்றலர்ந்து இன்றைக்கு மலர்ந்த தாமரை போல் அவர் முகம் இருந்ததுதான். 14 வருஷம் வனவாசமே காட்டுக்கு போய் அப்புறம் என்ன நடந்த ராமாயணம் உங்களுக்கு தெரியும். இது ஒரு உதாரணம். இந்த பேச்சுவார்த்தை சரிப்பட்டு வரல அப்படின்னா என்ன தீர்வு? நீங்க திரு அன்புமணி அவர்களை கட்சி அடிப்படை உறுப்பினர்ல நீக்க? அதை நீக்க மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன்.